ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் கடலைக்கறியும் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி அனுப்பிச்சாச்சு ஸ்கூலுக்கு. ஸோ இப்போ நான் தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பணும். மதியானத்துக்கு நல்லா வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன் அவுட் பேக்கில். தென் இது மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு வெங்காயம் தாளித்து மிளகாய், மெயினாக மிளகாய் தான், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார். தென் ரசம், தக்காளி பருப்பு ரசம் போட்டிருக்கேன். ஒரு மாங்காய் இருந்தது, மாங்கொட்டை, அதை உப்பு மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். தென் நேற்று துவையல், முடக்கத்தான் துவையல் நேற்று அரைச்சிருந்தேன், அது கொஞ்சம் இருக்குது. அதையும் போட்டு பிசைஞ்சு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். தொட்டுக்கைக்கு வெண்டைக்காய் பொரியல். இது யூஸ்வலாக பொடியாக நறுக்கி தான் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் கட் பண்ணி தக்காளி வெங்காயம்லாம் போட்டு மிளகாத்தூள் போட்டு செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது, சாப்பிட்டுருக்கேன். தென் தயிர் உர ஊற்றி வச்சாச்சு. ஸோ இந்த சாப்பாடு இந்த மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரும் ரசமும் இந்த வெண்டைக்காய் பொரியலும் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. அமிர்தம் மட்டும் இருக்கும். அமிர்தம் நம்ம இப்படி தான் இருக்கும்னு தெரியாது, பட் இப்படி தான் இருக்கும் போல். இதை சாப்பிட்றதுலேருந்து அமிர்தம் மட்டும் இருக்கும். இன்னும் மழை காலத்தில் அதை நம்ம இதை சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரம். ஸோ நான் இப்போ இட்லி சாப்பிட போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. தேங்க்யூ.